வணக்கம். வணக்கம். இன்னைக்கு நம்ம ருசி நேரத்துல ஐஸ்கிரீம் செய்யறது எப்படிங்கிறது பார்க்கலாமா? பார்க்கலாமே. வணக்கம் மிஸ் ஆஷா. வணக்கம். குல்ஃபி ஐஸ்கிரீம் எப்படி செய்யறதுன்னு நான் இப்ப செஞ்சு காட்ட போறேன். என்னது குல்ஃபி ஐஸா? அடிப்படுது. டேய் இது பொம்பளைங்க சமாச்சாரம். செல்வி நீ பாருமா. இதுல சொல்ற மாதிரி செஞ்சா டேஸ்ட் வராது, வெறும் வேஸ்ட் தான் ஆகும். அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. கல்யாணம் ஆக போற பொண்ணுங்க கண்டிப்பா கவனிக்கணும். ஹஸ்பண்டோட இதயத்துல இடம் பிடிக்கணும்னா அவர் வயிறு குழு குழுன்னு இருக்கிற மாதிரி சமைச்சு கொடுக்கணும். அண்ணா செல்வி உஷாரா கவனி. மாப்பிள்ளை வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் குல்ஃபி செய்ய தெரியாதுன்னு சொன்னேன், மண்டையில குட்டு விழும். சரி சரி, ஏப்பா எல்லாரும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. செல்வி ஐஸ்கிரீம் பவுடரை நான் கரெக்ட் பண்றேன். செக். உனக்கு ஏதாவது நான் ஹெல்ப் பண்ணுமா? சரி எந்திரிடா. 2 லிட்டர் பால் எடுத்துக்கங்க. 2 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. 1 லிட்டர் பால் தான் இருக்கு. நீ 1 லிட்டர் பால் கொடுக்க முடியுமா? பாரு. எப்படி? இந்தா. வந்த உடனே எடுத்து ஒடிச்சு வச்சிட்டியா? இந்த பாலை சுண்ட காய்ச்சணும். அதுல 500 கிராம் ஐஸ்கிரீம் பவுடர் கொட்டி ஐயோ ஐஸ்கிரீம் பவுடரா? ஏய் சீக்கிரம் வா, ஐஸ்கிரீம் பவுடர்ங்க. ரெடி ரெடி ரெடி. சீக்கிரம் குடுடா. பதறாம போடு. கலக்கிட்டீங்களா? சர்க்கரைய பவுடர் கலக்குனதுக்கு அப்புறம் 2 டீஸ்பூன் போடணும். 2 ஸ்பூன் போடு. 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டாச்சு. மிதமான சூட்ல அடி பிடிக்காம இப்படி கலரிக்கிட்டே இருக்கணும். சரி. எந்த அவர் പറഞ്ഞது மனசிலா இல்லையா? நான் வேணா மனசிலாக்கி தட்டுமா? என்ன ஆம்பளை குரல்ல பேசுது? இப்போ இத ஃப்ரிட்ஜ்ல வச்சு 1/2 அன் ஹவர் கழிச்சு எடுத்தீங்கன்னா சுவையான குல்ஃபி ரெடி. இங்கேயும் ரெடி. ஏய் ஃப்ரிட்ஜ்ல வைக்க சொன்னா டம்ளர்ல ஊத்துற. நம்ம தெருவுல எவன் வீட்லயே ஃப்ரிட்ஜ் இருக்கா? அம்மன் கோயில் கூடு மாதிரி நினைச்சு ஆளுக்கு 1 ரூபாய் குடிச்சிட வேண்டாம். சொன்னாங்கல்ல. குல்ஃபி எப்படி செய்யறதுன்னு எல்லாரும் கத்துக்கிட்டீங்கல்ல? டேய் இந்த ப்ரோகிராம் பத்தின உங்க எனக்கு வர. அபிப்பிராயத்தை எங்க நிலையத்துக்கு தபால் மூலமா தெரிவிக்கணும். We'll meet again. ஆஷா, உங்க கணவரோட இதயத்துல கண்டிப்பா இடம் பிடிச்சிருவீங்க. உங்களை கட்டிக்க போறவர் ரொம்ப கொடுத்து வச்சவரா இருப்பாரு. Thank you பிரியங்கா. என்னடாச்சு உங்களுக்கு? வாயை திறந்து சொல்லுங்கடா. மசாகாச்சு வச்சிருந்த மாவட்டப்பா எவன்டா எடுத்துட்டு போனது? சின்ன மலை துளிகள் பேச்சு சேர்ந்து போகும். தண்ணிடா, ஜலதோஷம் பிடிச்சிருடா. ஓஹோ ஆமா தப்பரா குல்பி. மச்சான் மலை புயலு வெள்ளம் ஆச். ஏய் மலையில நினைஞ்சா ஜலதோஷம் பிடிச்சுக்குன்னு சொன்ன, இப்ப குல்பியை பார்த்தோன்னே ஃப்ரிட்ஜ் மாதிரி ஓடுறியாடா. டேய் குல்ஃபி ஏய் அவ பேரு குல்ஃபி ஆண்டி. உங்களதான். ஐயோ என்னங்க இது? Hi. இப்படி நடு ரோட்ல நின்னுக்கிட்டு குல்ஃபி குல்ஃபி குல்ஃபின்னு கூப்பிடுறீங்க. சாரி, டக்குன்னு பேர் ஞாபகத்துக்கு வரல. நான் குல்ஃபின்னு ஒரு தடவை தான் சொன்னேன். நீங்க தான் குல்ஃபி குல்ஃபி குல்ஃபின்னு 3 தடவை ஐயோ குல்ஃபின்னு சொல்லாதீங்க. சாரி சாரி சாரி. இல்ல உங்க ப்ரோக்ராமை பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல வந்தேன். இட்ஸ் ரியலி சூப்பர், வெரி குட். சும்மா ரீல் விடாதீங்க. அந்த ப்ரோகிராம் பண்றவங்க வராததால அது நானே செய்ய வேண்டியதாயிடுச்சு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா வேலா? நாங்க செஞ்ச குல்ஃபிய எங்களாலே சாப்பிட முடியல. இருந்தாலும் நீங்க சொன்னதுல ஒரு நல்ல மெசேஜ் இருக்கு. ஒரு மனைவி கணவனோட இதயத்துல எப்படி இடம் பிடிக்கணும்னு சொன்னீங்க. ஆனா மனசுக்கு பிடிச்ச பெண்ணோட இதயத்துல எப்படி இடம் பிடிக்கிறதுன்னு சொல்லவே இல்லையே. உங்களுக்கு தெரியாதா? இல்லைங்க, ஒரு பொண்ணோட பழகும்போது அது ஃப்ரெண்ட்ஷிப்பா லவ்வான்னு புரிய மாட்டேங்குது. எப்படி புரியாம போகும்? பாக்கிறதுக்கு உப்பும் வெள்ளையா தான் இருக்கு, சர்க்கரையும் வெள்ளையா தான் இருக்கு. நமக்கு வித்தியாசம் தெரியுதுல, அது மாதிரி தான். கொடை மழை. ஓ ஓ ஓ, இது உங்க கூட இல்ல? ஹே குல்ஃபி, கொடை குல்ஃபி. சமையலறையில் நான் சர்க்கரையா, நீ படிக்கும் அறையில் நான் கண்களா புத்தகமா? சமையலறையில் நான் சர்க்கரையா, நீ படிக்கும் அறையில் நான் கண்களா புத்தகமா? நீ விரல்கள் என்றால் நான் நகமா மோதிரமா, நீ இதழ்கள் என்றால் நான் முத்தமா புன்னகமா?
மடியா தலையணையா சமையலறையே நான் சர்க்கரையா நீ படிக்கும் அறையில் நான் கண்களா புத்தகமா நீங்க எல்லாம் வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா நீங்க வருவீங்க நாங்கெல்லாம் எதிர்பார்க்கலன்னு சொல்ல வந்தேன். கரெக்ட்டுங்க. இவனுக்கு தங்கச்சினாலே உசுருங்க. குழந்தையில இருந்தே தங்கச்சியோட பாதை கூட தரையில படாம இடையில கைய விட்டு வளர்த்தவங்க. ஆமாங்க. அந்த தங்கச்சியை பத்தி இவன் நெஞ்சத்துல ஏகப்பட்ட கனவுகள் கற்பனைகள் கோட்டை கட்டி வச்சிருக்காங்க. அந்த தங்கச்சியை இந்த சிட்டில பட்ட பகல்ல எப்படிங்க அவ தனியா அனுப்ப முடியும்? நானே சொரிஞ்சுக்கிறேன்டா. இவ குழந்தையா இருக்கும்போது ஜட்டி போடாம இவன் டிவி நாடகம் ரைட்டருங்க. வசனம் பேச ஆரம்பிச்சா நிறுத்தவே மாட்டான். பெரிய சிந்துபாத் நினைப்பு. சிந்துபாத் எப்படிங்க முடியும்? வணக்கங்க. இது ஆஷா. ஆஷா பேஷா வச்சுக்கோங்க. நான் ஒன்னும் அப்ஜெக்ஷன் சொல்லியே. தாலி ரெடியா இருக்கு, பார்க்கலாமா? ஓ தாராளமா பார்க்கலாம். கிட்ட வந்து நறுக்கிடுவேன். பெரிய தாலி காத்த காளியப்பன். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. மத்த நாயலுக்கும் தாலிக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு தெரியுமா? என்ன? மோதிரம் வளையெல்லாம் மேட்சா இருக்கான்னு மாட்டி பார்த்து வாங்கலாம். ஆனா தாலி மட்டும் அப்படி முடியாது. கரெக்டா? புட்சாம்பாரா ஒரு புது பாயிண்ட். இந்த ஒரு தாலி சென்டிமெண்ட்டை வச்சு 10 எபிசோட நான் பரபரப்பாக்கி காட்டுறேன் பாரு. அங்க பாரு. எங்க எப்படி இருக்கு? ஏய், பொம்பளைங்க எது காதுல லோலா போடுறாங்க தெரியுமா? தெரியலையே. ஆகா, உனக்கு பாரு பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. ஆமாண்டா. இந்த மாதிரி பாயிண்ட் மேல பாயிண்ட் புடிச்சு சித்தப்பான ஒரு மெகா சீரியல் ஆரம்பிச்சு எல்லாரையும் காலி பண்றேன் பாரு நானு. உங்களுக்கு தெரியுமா? எனக்கும் தெரியாது, அதான் கேட்டேன். சித்தப்பா சும்மாடா நீ வேற. நல்லா இருக்கா? தங்கத்தோட வைரம் சேரும்போது அழகா தான் இருக்கும். சார் தான் சொல்லிட்டாரு, வாங்கிக்கங்க மேடம். 1 லட்சம் ரூபாய் தான். 1 lakhா? ஒரிஜினல் வைர மோதிரமா? சார் வாங்கி கொடுங்க சார். நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? போலீஸ்ல இன்ஸ்பெக்டரா போறேன். அப்புறம் என்ன சார், மாமூலாவே ஒரே மாசத்துல இந்த பணம் வந்துராது? யோ பார்த்து பேசணும், அந்த மாதிரி ஆள் இல்ல. ஏங்க போலீஸ பத்தி உங்களுக்கு போலீஸ பத்தி உனக்கு என்ன தெரியும்? வேண்டாம் வேண்டாம் இருங்க. சண்டை போடாதீங்க. நான் கழட்டிடுறேன். என்னங்க கழட்ட முடியல. ஆஷா என்னாச்சு?
குடு நான் கட்டுறேன். மாட்டிக்கிட்டான்டா. கல்யாணத்துக்கு வச்சிருந்த மொத்த பணத்தையும் ஒரே மோதிரத்துக்கு கொடுக்க போறான் பாரு. இன்னைக்கு லட்சாதிபதி, நாளைக்கு பிச்சாதிபதி. என்னங்க கைட்ட முடியல. சில சமயம் இப்படி ஆகும், அதுக்கு ஒரு வழி வச்சிருக்கோம். மோதிரத்தை வெட்டி எடுக்க போறியா? விரல ஐயோ அது ஒன்றும் தேவையில்லை, நானே கழட்டி தரேன். குல்பி உருகிருச்சுடா. எக்ஸ்கியூஸ் மீ, எங்களுக்கு ஒரு டவுட். என்ன? இல்ல இந்த மோதிரம் வரலன்னா உடனே கத்தி எடுத்து கட்டி வெட்டிடுவேன்னு சொன்னீங்க. சப்போஸ் நான் இவனுக்கு ஒரு அருணாக்குடி வாங்கி அதை இவன் இடுப்புல மாட்டி சிக்கிக்கிச்சுன்னா அதை எப்படி வெட்டி எடுப்பீங்க? அதுக்கும் ஒரு வழி இருக்கு சார். என்ன வழி? இதோ. திரும்ப போச்சு. இவங்க என்ன ஜுவலர்ஸா இல்ல கில்லர்ஸா? அதானே, செய்கூலி இல்ல சேதாரம் இல்லைன்னா மக்கள் கடைக்குள்ள வர்றாங்க. ஆதாரத்துக்கு ஆபத்துல என்ன பண்றது? அவுட் போயிட வேண்டியதான். அண்ணா, என்ன? இவருக்கு ஹோட்டலுக்கு வழி தெரியாதா? நானே இவரை கூட்டிட்டு வந்துடுறேன். பாய். ஏய், அப்ப நீங்க என் கூட வரீங்களா? ஆமா, எங்க சாப்பிடுறோம்? எங்க சாப்பிடுறோம்? இங்க சாப்பிடுறோம், இங்க சாப்பிடுறோம். அவன் கூட அப்படியே போக வேண்டியதானே. அப்புறம் மச்சான், உங்க ப்ரோக்ராம் என்னடா? கவர்னரை பார்க்க போறோம். என்னடா கேள்வி கேக்குற? உன் ப்ரோகிராம் தானே எங்க ப்ரோகிராமும். ஏய், நாங்க ஃபேமிலியா போறோம்டா. நீங்க ஃபேமிலியா? அப்ப நான் என்ன குப்பை தொட்டில இருந்து எடுத்த அனாதையா? நான் என்ன கோயில் தெருல இப்படியே உட்கார்ந்திருக்கேன்? இல்ல பிளாட்பாரத்துல பிட் பாயிண்ட் அடிக்கிறேன் நானு. இத பார், சைட்டு செட்டப் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் தேவைப்படுதுடா. செட் ஆன உடனே ஃப்ரெண்ட்ஸுங்களை கட் பண்ணி விட்டுறீங்களாடா? டேய், இப்ப ஏதாவது பேசுன? டேய், செத்து போறவங்க ஆயா மேல சத்தியமா சொல்லு, இப்ப நான் சொன்னது உன் காதுல விளையாடா? கேக்கலையடா. ஏமா நீ உட்காரு, முன்ன பின்ன தெரியாதவங்களுக்குலாம் நமக்கு என்ன பேச்சு? வா வா வா. ஏண்டா எங்களுக்கு எல்லாம் முன்னாடி பின்னாடி உனக்கு இதுக்கு முன்னாடி தெரியவே தெரியாதா? என்னடா சொல்றான் இவன்? இனிமே நான் இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். இருந்தேன்னா என் குடும்ப கௌரவ பிரச்சனை. இரு, இனிமே தாண்டா சீனே இருக்குது. எப்படி இவ பைக்ல உட்கார்றன்றத பார்த்துட்டு தாண்டா போகணும். இரு. Mamu, 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 mamu. வெயிட், இப்ப எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். இப்ப மட்டும் ரோட்ல மேடு பள்ளமே வராதா? வரும். ஸ்பீட் பிரேக்கர்ஸே இருக்காதா? இருக்கும். வண்டி குலுங்கவே குலுங்காதா? குலுங்கும். இல்ல சார் சடன் பிரேக் பிடிக்க மாட்டாரா? இப்ப என்ன பண்ணுவ? அதுக்கும் ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? இப்படி இறுக்கமா கட்டி பிடிச்சுக்குவேன். ஆஹா, என்ன முட்டாளாக்கிட்டு போயிட்டானேடா. இப்படி இப்படி திருச்சி என்ன ஏமாத்திட்டாளேடா. இவளுக்கு எப்ப கைய விடுறாளுக எப்ப கைய பிடிக்கிறாளுகன்னு சொல்ல முடியலையேடா. பொம்பளை மனசை புரிஞ்சுக்க தெரியாத நீ எல்லாம் எப்படி சீரியல் டைரக்டராவ? புரிஞ்சு காட்டுறேன்டா, சீக்கிரம் புரிஞ்சு